என்ன டீமு, என்ன மேட்ச்சு எதுவுமே தெரியாம வாண்டடா வந்து வாங்கி கட்டிட்டு போயிருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவர கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம ஈவு இறக்கமே இல்லாம பொளந்து கட்டியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இந்த காரசாரமான சட்டமன்ற விவாதத்துல பல உண்மைகள், பல திடுக்கிடும் பகிர் தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. என்ன அப்படிங்கறத ஒண்ணு ஒண்ணா விரிவா பார்க்கலாம். பட்ஜெட் கூட்டத்தொடரோட 3வது நாள் கூடுறதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நான் நாளைக்கு வந்து இந்த வாதங்கள் தான் வைக்க போறேன், முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூடவே சேர்த்து அந்த ஹிண்ட்டையும் உங்க வெள்ளை பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியும், தைரியம் இருந்தா வாங்கன்னு நேற்றைக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சவால் விட்டு முன்னெச்சரிக்கையுமே கொடுத்திருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே இன்னைக்கு சட்டமன்றம் கூடின உடனேயே காவிரி விவகாரம் குறித்த அந்த விவாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த விவாதம் ஆரம்பிக்கும் போதுதான் பல உண்மைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துட்டு இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து வாண்டடா வந்து எப்படி வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். குறுவை சாகுபடிக்காக காவிரியில இருந்து தண்ணி திறந்து விடாம அந்த பயிர்கள் எல்லாமே வாடி போய் நிலம் எல்லாம் வறண்டு போச்சு. அதனால அதை வந்து வறட்சி மாவட்டமா டெல்டா மாவட்டங்களை அறிவிச்சு அங்க வந்து நிவாரண தொகை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வாதத்தை முன்வைக்க, முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு நீங்க டெய்லி பேப்பர் படிங்க, பேப்பர் படிச்சாதானே தெரியும், நாங்க தான் நிவாரண நிதி ஏற்கனவே அறிவிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஃபண்டை எடுத்து சொல்றாரு. அதாவது சிறப்பு தொகை அப்படிங்கிறது அந்த சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய மானியம் அப்படிங்கிறதுக்கும் நிவாரணம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒருத்தர் முதலமைச்சர் அப்படிங்கிற பேர்ல வந்து இருந்துட்டு சட்டசபைக்குள்ள, அதுவும் ஏண்டா லைவ் போட்டு நம்மளே நம்ம மானத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்களே வருத்தப்படக்கூடிய அளவுல இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்க குறுவை சாகுபடிக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிங்கிறது சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி அவங்களோட விளைச்சல் வந்து அதிகமா இருக்கணும், அவங்களோட வியாபாரத்தை ஊக்குவிக்கணும், அவங்க வந்து ஏதாவது பயிர் வாங்கட்டும், உரம் வாங்கட்டும், அங்க ஏதாவது வந்து மானியம் கொடுப்போம், ஏதாவது வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நிதி. அதாவது நிதினா ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லலாம். அதே இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கோரிக்கை முன் வச்சாரு அப்படின்னா, உங்களுடைய மெத்தனத்தால, உங்களுடைய இயலாமையினால ஜூன் 12ஆம் தேதியே திறந்து விடக்கூடிய தண்ணி இன்னும் வராததுனால அங்க பயிர்கள் எல்லாம் வாடி போயிடுச்சு, வாடி போன பயிருக்கு இழப்பீடு கொடுங்க. அதாவது நிவாரணம் அப்படின்னா இழப்பீட்டு தொகை, மானியம் இது இழப்பீட்டு தொகை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வாண்டடா வந்து வாங்கி கட்டி லைவ்லயே அதுவும் வாங்கி கட்டிட்டு போயிருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ஏன்னா நாங்க மட்டும்தான் இந்த விவகாரத்துல இப்படி இருக்கிறோமா, காவிரி விவகாரம் அப்படிங்கிறது பல வருஷமா 1924 இருந்த நீதி கட்சி காலகட்டம், அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்தே தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படிதான் இந்த பிரச்சனையில இதுக்கு முன்னாடி நீங்க தானே ஆட்சி செஞ்சீங்க, அதுவும் குறிப்பா ஒரு நேத்துக்கே ஹிண்ட் கொடுக்காதீங்கன்னு சொன்னா இவர் வேற காவிரி விவகாரம் பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்தோன்னா 4 வார்த்தையும் 4 வருஷத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. 1969 அந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காமெடி ஸ்டாம்பு வாங்க போகும்போது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1969 அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் திமுக 1969 இதே மாதிரி ஒரு விவாதம் வந்து சட்டமன்றத்துக்குள்ள நடந்தது. அப்போ அந்த நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு தெரியுமா, அவருதான் அணைக்கட்டை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது என்ன அணை கட்டுறதுக்கு யார் அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்ல, ஏன்னா அவங்க வந்து டீட்டெயிலா எழுதி கொடுக்கல, அந்த வெள்ளை பேப்பர்ல இருந்ததை தான் ஐயா வந்து படிச்சிருந்தாங்க. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே முதலமைச்சர் வாயை திறக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா இந்த பக்கம் காவிரி விவகாரம் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து அதை எடுத்துட்டு வந்து இப்ப வாய் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுருக்காங்க. அவர் பார்ட்டுக்கு வானத்தை பார்த்த மாதிரி விட்டத்தை பார்த்துட்டு அமைதியா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆரவாரமா தட்டி அந்த காதுதான் இறைச்சல் கேட்காத அப்படிங்கிறது தெரியல, என்னத்தையோ இழந்த மாதிரி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கடைசி ஒரு கேரக்டர் ஒரு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே விட்டத்தை பார்த்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கும், அதுக்கு எந்த நினைவும் இருக்காது, பழைய மெமரிஸ் எதுவுமே இருக்காது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம சொல்றது கூட புரியாது. கடைசியில அவன் நண்பன் சூர்யா பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வரும். அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட போர்ல தான் நேத்து ஃபுல்லா உணர்ச்சி இல்லாம விட்டத்தையே பார்த்துட்டு இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கு உணர்ச்சி வந்து பிட்டு பேப்பரை பார்த்து ஒரு 4 வருஷத்தை வந்து சொல்லிட்டாரு. அதுவும் வந்து முழுசா சொல்லல. அப்ப அந்த 1969 என்னதாங்க நடந்துச்சு, நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1969 நீர்வளத்துறை அப்படின்னு ஒரு துறையே கிடையாது.
இந்த நீர்வளத்துறை அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டதே 2021 ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் நீர்வளத்துறைன்னு ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து நீர் மேலாண்மை எல்லாம் யாரு பாத்துக்கிட்டாங்க, பாசனம் நதிகள் எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்த நீர்வளத்துறை கீழே இருக்கக்கூடிய இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே பொதுப்பணித்துறை கீழே தான் இருந்தது. அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தது கலைஞர் அவர்கள். அதுவுமே வந்து 67, 68 இந்த காலகட்டத்துல பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா மறைவுக்கு பிறகு 69 பிப்ரவரி 10 வந்து முதலமைச்சரா கலைஞர் அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல தான் அவங்க சொல்லக்கூடிய அணை அப்படிங்கிறது மேகதாது அணை கிடையாது, அது இப்பதான் கட்ட போறாங்க. ஹேமாவதி அணை அப்படிங்கிறது காவிரியோட துணை ஆறு ஹேமாவதி, அங்க வந்து ஒரு அணை கட்டுறாங்க. அந்த அணை வந்து எப்ப கட்டுறாங்க அப்படின்னா 68 காலகட்டத்துல அதை வந்து தொடங்கிட்டு 71 அந்த காலகட்டங்கள்ல முடிக்கிறாங்க. அப்ப 68ல பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தது கலைஞர் அவர்கள் தானே. அப்போ அதுக்கு அனுமதி கொடுத்தது கலைஞரா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிவு கூட இல்லாம, ஏற்கனவே வந்து ஒரு விவசாய அறிவு கிடையாது. கேட்டா வந்து பேப்பரை படிங்க அப்படின்னாங்க. ஏன்னா பேப்பர் படிச்சாலும் அது புரியாது, விவசாயிகள் கிட்ட போய் பேசினாதான் புரியும். கோட் சூட் போட்ட விவசாயிக்கு சேத்துல இறங்கி நாத்து நடக்கூடிய அந்த விவசாயிகளோட கஷ்டம் எப்படி தெரியும் அப்படிங்கிறத அப்படியே நறுக்குன்னு அவருடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா அந்த மாதிரி கொட்டி விட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வரலாறு தெரியாம அப்போ என்ன நடந்தது, அது என்ன அணை கட்டுனாங்க, அப்போ இப்படி நீர்வளத்துறை அப்படின்னு ஒரு துறை இருந்ததா, எதுவுமே தெரியாம சும்மா சொல்லணும் திமுகன்னு சொல்லணும், சொல்றதே சொல்றோம், வெறும் திமுகன்னு சொல்லாம ஒரு வருஷத்தோட சேர்த்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் அவர்களுடைய நினைவு தினம் அன்னைக்கு இவ்வளவு பெரிய அவதூறை வந்து தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இப்படி ஒரு நகர்வு. இதை பார்க்கக்கூடிய லைவ்ல பார்க்கக்கூடிய தாவிகாவினர்லாம் என்ன நினைப்பாங்க, அப்போ இதை ஆரம்பிச்சு வச்சதே கலைஞர் தான் போல அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தார் தான், அண்ணா அப்போ முதலமைச்சரா இருந்தார் தான். ஆனா இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுதான் கர்நாடகா, அப்போ வந்து மைசூர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த அணையை கட்டுனாங்களா அப்படின்னு கேட்டா கர்நாடகா யாரையும் மதிக்கல, தமிழ்நாடு பக்கத்து அண்டை மாநிலத்தையும் மதிக்கல, மத்திய அரசோட அந்த நீர் ஆணையத்தையுமே மதிக்கல, அதாவது சிடபிள்யூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையுமே மதிக்காம தன்னிச்சையா கட்டினது அந்த மேகதாது அணை அப்படிங்கிறது. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா 1924ல காவிரி உடன்பாடு நடக்குது, அதை ஒரு காரணமா வச்சுதான் அவங்க வந்து அணையை வந்து கட்டுறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதே கலைஞர் அவர்கள் தான். முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா இதை எதிர்த்து சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. தீர்மானம் நிறைவேற்றது மட்டும் இல்லாம நடுவர் மன்றம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீதிமன்றத்துக்கிட்ட மத்திய அரசு கிட்ட எடுத்துட்டு போனதும் ஐயா கலைஞர் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது எதுவுமே தெரியாம கலைஞர் அவர்கள் தான் அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு முதல்ல கர்நாடகா அனுமதி கேட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவே அவங்களுக்கு தெரியாது, முதல்ல அது கர்நாடகாவா அப்படிங்கிறதே தெரியாது, அது மைசூரு, அதுக்கப்புறமா தான் கர்நாடகாவா மாறிச்சு. அது இல்லாம நீர்வளத்துறை வந்து 2021ல தான் ஆரம்பிச்சாங்க, அப்போ அது வந்து பொதுப்பணித்துறை, அது கூட தெளிவா தெரியாம இப்படி ஒரு இது அதுதான் வாண்டடா வந்து வாங்கி கட்டிக்கிறது அப்படின்னு சொல்றது. சரி, அந்த 1924 காவிரி ஒப்பந்தத்துல அப்படி என்னதான் இருக்கு, அது இப்படி என்னத்தை வச்சுதான் அவங்க வந்து அவ்வளவு பெரிய அணையை கட்டுனாங்க, இப்போ வந்து கலைஞர் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காவிரி ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவிரி மற்றும் துணையாறு அதாவது அந்த ஹேமாவதி நதி இருக்குல்ல, அங்க வந்து புதிய பாசன பரப்பரவை வந்து 1,10,000 ஏக்கர் அளவுக்கு நம்ம விரிவுபடுத்தலாம். அப்படி விரிவுபடுத்தும் போது 45 டிஎம்சி கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு அணையை கூட நீங்க கட்டிக்கலாம் அப்படின்னு அதுல வந்து ஒரு விதியுமே கொடுக்குறாங்க, அந்த ஒப்பந்தத்துல எழுதியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கையில புடிச்சிட்டு தான் நாங்க கட்டக்கூடிய இந்த மேகதாது அணை அப்படிங்கிறது 1,10,000 ஏக்கருக்கு உள்ளதான் வருது. எங்களோட டிஎம்சி அப்படிங்கிறது 35ல இருந்து 37, அதாவது கொடுக்கப்பட்ட அளவு 45 டிஎம்சி விட கம்மியா தான் இருக்கு. அதனால நாங்க யாருக்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, நாங்க அணையை கட்டுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கிட்டையோ மத்திய அரசு கிட்டையோ எந்த ஒரு அனுமதியும் வாங்காம தன்னிச்சையா கட்டப்பட்ட அணை தான் ஹேமாவதி அணை. ஆனா இப்போ மேகதாது அணையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா திமுகவுடைய பல கட்ட முயற்சிகள் காரணமா இப்போ பல சட்ட நடவடிக்கைகள் நம்ம கையில இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க மறுபடியும் வந்து திமுக மேலே குறை சொல்லிட்டு அந்த சட்ட நடவடிக்கைகள்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுன்னு ஒரு அட்டெம்ப்ட் செஞ்சு பாக்குறோம். அட்டெம்ப்ட் செஞ்சு பாக்குறதுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய பாஷையில சொல்லணும்னா இது என்ன கேப் விட்டுக்கிற, அட்டெம்ப்ட் செஞ்சு பாக்குறோம், முயற்சி செஞ்சு பாக்குறோம் அப்படின்னு மக்களோட தமிழக விவசாயிகளோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கிறாரு, டெஸ்ட் மேட்ச் மாதிரி.
இது ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு வேலிடான ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறாரு. அதாவது, ஒரு ஆங்கில பத்திரிகை மூலமா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்க வந்தது. தமிழ்நாட்டுக்கு துளி அளவு சம்பந்தம் இல்லாம காங்கிரஸ் எம்பியான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தமிழக தாவேகாவுடைய கொள்கை வடிவமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கா. உங்களுடைய கொள்கை எல்லாத்தையும் அவர் தான் வடிவமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். யாருடா உங்களுக்கு கொள்கையை வகுத்து கொடுத்தாங்க, இவ்வளவு கன்றாவியா இருக்கு, எங்க என்ன எது இருக்கு அப்படின்னே தெரியல, ஒரு மிக்சர் மாதிரி கலந்த கலவையா இருக்கு, இந்த கலவையை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கேள்விக்கு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு, வகுத்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு ஆங்கில நாளிதழ்ல போடுறாங்க. அதை எடுத்துட்டு வந்து சட்டமன்றத்துல கேட்கறாங்க. அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? இருக்கு இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லணும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதவங்களை பத்தி அவையில பேசுறது நாகரிகம் கிடையாது அப்படின்னு ரொம்ப நாகரிகமான டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய தாவேகா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு ஆக மொத்தத்துல பதில் வரல. சட்டமன்றத்துக்குள்ள எந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கு சரியான பதில் கொடுக்காம அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க அப்படின்னு கேட்டா, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷனுக்கான அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறோம், அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா, கேட்டது காவிரிக்கு, நீங்க நடத்துறது டீலிமிட்டேஷனுக்கு. டீலிமிட்டேஷன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் நம்ம வந்து விவாதிக்க முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சம்பந்தம் இல்லாம பேசுறது, ஒரு டிபேட்ல சொல்லுவாங்கல்ல, நான் சம்பந்தம் இல்லாம பாடவும் செய்வேன்னு லயலாமணி அண்ணன் உள்ள விட்டுருந்தா அவர் வந்து பாடியாவது காமிச்சிருந்திருப்பாரு 4 பாட்டை. அண்ணனுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்கல, இப்ப வாரிய தலைவரா இருக்கிறாங்க, அது வேற கதை. இப்படி எந்த வகையிலெல்லாம் மடைமாற்ற முடியுமோ அந்த வகையிலெல்லாம் மடைமாற்றி எப்படியெல்லாம் திமுக மேல பழி சுமத்த முடியுமோ அப்படியெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள திமுக ஏதோ ஆளுங்கட்சி மாதிரியும் தாவேகா ஏதோ எதிர்கட்சிகள் மாதிரியும் திமுக கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அடுக்க தாவேகா அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி திமுக தான் காரணம், நீங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நீங்க தான் பதில் சொல்லணும், அப்படியே திருப்பி விடக்கூடிய வேலைகள் தான் சட்டமன்றத்துல நடந்திருக்கு. எது எப்படியோ இந்த வாதங்கள் மூலமா நமக்கு ஒரு சில உண்மைகள் மட்டும் தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த செப்டம்பர் வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் நடக்கும். இன்னும் பல உண்மைகள் எல்லாமே வெளிவரும். தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.